எடுக்குறாங்க. தன் குரு அபு சயீத் அவங்களுடைய கல்வி சாலையில வர மாணவர்களுக்கு கல்வி பயிற்றுக் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பாடம் எடுக்கிறது மட்டும் மக்கள நேர்வழிப்படுத்தாது. இருட்டுல இருக்கிற மக்களுக்கு நேர்வழி காமிக்கணும் அப்படின்னா, இன்னும் வேகமா அத துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்ட்டு, வாரத்துல 3 நாட்கள் வந்து ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்ற முடிவெடுக்கிறாங்க. வெள்ளி காலை, ஞாயிறு காலை, செவ்வாய் இரவுன்னு சொல்ட்டு இந்த வாரத்துல 3 நாட்கள அவங்க தேர்ந்தெடுத்து, உள்ள தூய்மை, பாவ மன்னிப்பு, இறை அச்சம் அப்படிங்கிற தலைப்புகள்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சொற்பொழிவு ஆட்டும்போது நாட்கள் ஓட, ஓட, ஓட சொற்பொழிவ கேட்கும்போது மக்கள் வந்து அந்த ஆன்மீக சொற்பொழிவ கேட்கும்போது மக்கள் வந்து பரிசுத்தமாகுறாங்க. அத கேட்டுட்டு வாழ்க்கையில அத வாழும்போது, அதே நிலையில இல்லாம திரும்பி பழைய நிலைக்கு அவங்க போயிர்றாங்க. அப்ப இந்த சொற்பொழிவுனால பலன் இல்லங்கிறத ஒரு நாள் உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு இறை உதிப்பு ஒண்ணு தோன்றுது. அப்ப உதிச்ச அந்த இறை உதிப்பு தான் பல கோடி நபர்கள சரியத்து சட்டத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான அந்த உதிப்புங்கிறது அப்ப அவங்களுக்கு தெரியல.